இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக அது ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ நண்பர்களே, நான் ஃபிட்னஸ் சம்மந்தமாக ஹெல்த்தாக எப்படி இருக்கிறது, ஃபிட்டாக எப்படி இருக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ ஒரு 1.5 மாதம் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதில் குறிப்பாக என்னோடய கான்செப்ட் என்னோட ஒரு லைனில் சொல்லிடுறேன். நல்லா எல்லாத்தையும் சாப்பிட்ணும், நல்ல உடற்பயிற்சி செய்யணும், ஜாலியாக இருக்கணும். அதாவது சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும். அதுதான். அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், இதை கண்ட்ரோல் பண்ணுறேன். ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்ற பட்சத்தில் எதை சாப்பிட்ணும், என்ன லிமிட்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயத்தையும் நான் ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, விஷயத்துக்குள்ள வரேன். ஏற்கனவே நான் இப்போ ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்ருக்கேன். பெரிய வீடியோ போடுறேன் எனக்கு நேரம் இல்லை நண்பர்களே. அதை உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு சத்தியமாக டைம் இல்லை. ஷார்ட்ஸ் 1 நிமிஷம் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். அதில் இந்த சிக்கனை வந்துட்டு எப்படிங்க சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். குறிப்பாக பேச்சுலருக்காக போட்டேன்னு வச்சுங்களேன். அது நிறைய பேருக்கு புரியலன்றாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? இங்கே பாருங்கள், சிக்கனை கழுவிட்டேன். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இன்னும் நான் அதை கழுவி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ சுத்தமாக வடிச்சாச்சு. ஒரு விஷயம், நீங்கள் ஃபிட்டாக புதுசாக பார்க்குறவங்க இந்த மாதிரி 6 பேக் மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி கண்ணை ஒட்டி போய் அசிங்கமாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்காது. ஒரு விஷயத்தை இழந்தால் தான் ஒரு விஷயத்தை அடைய முடியும். அந்த மாதிரி இந்த குக்கர் எனக்காக நான் கிட்டத்தட்ட பல வருஷமாக இது ஒரு நாளைக்கு என்ன பாடுபடுது தெரியுங்களா? எத்தனை வாட்டி இதை வேக வைக்கிறேன். அதில் என்ன ஆகும்னா, தம்பி கொஞ்சம் க்ளோஸ் அப் காட்டுறேன். உள்ளே கொஞ்சம் இந்த மாதிரி கருப்பை ஒட்டிக்கிறோம், கருப்பு கரை. நீங்கள் என்ன தேய்ச்சாலும் போகாதுன்னு வச்சுங்களேன். ரெண்டாவது நம்மளுக்கு அது அப்போ போகணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து இதை சேல்ஸுக்கெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த சிக்கனை அப்படியே உள்ளே போட்டேன். ஆச்சா, உள்ளே தண்ணி ஊற்றலை, ஒன்றும் ஊற்றலை. தேவையான அளவுக்கு சால்ட்டை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். சால்ட்டு அளவாகவே இருக்கட்டும். குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, ஃபேட் லாஸ் பண்ணுறவங்க, ஃபிட்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப சால்ட்டு வேணாம். சுகரை கட் பண்ணிடணும், ஆயிலை கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணால் தான் சுகர் கூட, சால்ட்டு கூட கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். ஆனால் சுகரும் ஆயிலும் எடுத்துடணும். வீட்டுக்கு வச்சுருக்கிற இந்த மசாலாவை எனக்கு தேவையான அளவுக்கு உள்ளே போட்டேங்க. அவ்வளோதாங்க. தேவையான அளவு, ரொம்பலாம் வேணாம், சும்மா அளவாக, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், உங்கள் முன்னாடியே பிசைகிறேன். இதில் ப்ரெஷருக்குலாம் ரொம்ப நேரம் இல்லை. 2 3 4 5 6 7 8 9 10 ஆச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், தூக்கிட்டேன். அப்படியே இந்த வீடியோ எடுக்கிறது ஒரு குட்டி பையன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இல்லைன்னா கூட தயவுசெய்து பொறுத்துங்க. இப்போது தம்பி தள்ளிக்கப்பா. ரைட், போட்டேன். சாரிங்க, கொஞ்சம் முன்னாடி இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கணும். பற்ற வச்சுட்டேன். இப்போ டைமரை ஓட விட்டுருக்கேன். தம்பி இதை காமிப்பா. இப்போ 5 விசில் வந்திருக்கு. டைமர் பாருங்கள், டைமர் ஓட விட்டுருக்கேன். கரெக்டாக 10 நிமிஷம் வந்திருக்கு. சரிங்களா? எதனால தண்ணி ஊற்றலை அப்படின்னா, நம்ம இப்போது டயட்டில் தான் இருக்கு இல்லையா? டயட்டில் இருக்கனால காலைல 2 சப்பாத்தி சாப்பிடுவோம், மதியம் வந்து ஒரு 100 இல்லை 200 கிராம் ரைஸ் சாப்பிட்றோம், நைட்டுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்றோம். 6வது விசில். இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். நான் 6 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து 1/2 kg சிக்கனுக்கு. 1 கிலோன்னா ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விடுங்க. ரைட்டு, நல்லா கவனிச்சுங்க. எதனால தண்ணி விடலைன்னா ஒரே காரணம் தான். தண்ணியை ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு நம்ம சேர்க்குற பாருங்க. அப்போ வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக விட்டாலும் பீஸில் வந்து நம்ம சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா தண்ணி கீழே வந்துடும், வெறும் பீஸ் தான் இருக்கும். பீஸ் வந்திருக்கும், ஆனால் இந்த பிரியாணியில் பீஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, மசாலாலாம் ஒட்டாமல், அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்காக நானாக கண்டுபிடிச்சதா அது. நான் யாரும் சொல்லலை, இது நானாக கண்டுபிடிச்சேன். சரி, இப்படி பண்ணி பார்க்கலாமே. ஒரு விஷயத்தை செய்யச்சே நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். இதான் விஷயம். எனக்கு அப்போ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி திறந்து இந்த வீடியோ காரணமே, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே, இப்போ திறக்கும் போது உள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். சிக்கனில் வந்து நல்லா புழிஞ்சிட்டு தானே உள்ளே போட்டோம். அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த தண்ணி எனக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு போதும். மொத்தமே ஒரு 4 சப்பாத்தியா நைட்டுக்கு காலையிலுக்கு சேர்த்து, மதியம் கொஞ்சம் ரைஸாக 100 கிராம் ரைஸு. 100 கிராம் ரைஸ்ன்றது இப்படி தான் வரும். இல்லை அதிகபட்சம் 200 கிராம் ரைஸ் சாப்பிடுவேன். இப்போ வந்து டயட்டில் இல்லை, நான் போட்டி நாட்களில் 100 கிராம் சாப்பிடுவேன். அப்போ இதை தொட்டுக்கிறதுக்கு எனக்கு அந்த தண்ணி போதும். வேறு எதையுமே தொட்டு சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக, இதில் இருக்கிற தண்ணி போதுன்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் நண்பர்களே. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து இப்போது எல்லாருக்கும் டயட்டுன்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா இது போதுமானது. டேஸ்ட்டுக்காக நீங்கள் எதாவது சேர்த்துக்குங்க. அதில் கொஞ்சம் லேசாக பூண்டை தட்டி போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும்.
ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். இப்போ குறிப்பாக பேச்சுலர்லாம் அதை உட்காந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. போட்டோமா முடிஞ்சு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இப்போது விசில் அடங்கிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ விசில் அடங்கிருச்சு, உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். டைமரில் 15 நிமிஷம் காமிக்குது. சரிங்களா? 15 நிமிஷத்தில் சிக்கன் முடிஞ்சு. இன்னொரு விஷயம், இது கூட நீங்கள் சரி நான் இன்னைக்கு இந்த வழக்கமாக என்ன பண்ணுவேன்னா பீன்ஸையும் முட்டைக்கோசையும் உள்ளே போட்டுருவேன். இதோடு சேர்த்து போட்டு ஒரே வேலையாக நான் வெஜிடபிள் சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு, சிக்கன் சாப்பிட்ட மாதிரி ஆகிப்போச்சு. சில பேருக்கு ஐயா சிக்கன் கூடயே வெஜ்ஜு போடுவியா, யாரா நீன்னு கேட்கலாம். எல்லா வயிற்றுக்குள்ள தானே போகுது. பாருங்க, ஓப்பன் பண்ணுறேன். தம்பி க்ளோஸ்அப்பில் காமிடா. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே தான். இப்போ உள்ள உள்ள தண்ணி இருக்கா தெரியுதாடா? தெரியுதா? ஓகே. இந்த தண்ணி போதும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ எனக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் இதை இப்போ அடுப்பில் வச்சு பற்ற வச்சு விட்டு இன்னும் கூட அதை ட்ரை ஆக்கலாம். ஆனால் இப்போ இந்த மசாலாவில் இந்த கறியில் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, போதும். டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, தொட்டு சாப்பிட்றது ஆச்சு. இவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இருங்க, இவ்வளவு பண்ணிட்டு சாப்பிடாம இருந்தா எப்படி? சரிங்களா? கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். மசாலா ஒட்டி இருக்கு. நான் போட்டுக்கிற உப்பு எனக்கு பழகிச்சு. அதாவது மசாலா என்ன பாருங்க, லேடிஸ்க்கு தெரியும் அந்த மசாலாவில் என்னென்ன சேர்ப்பாங்கன்னு. அந்த டேஸ்ட்டே போதுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்குன்னு நாக்கு, நம்ம டயட்டுன்னு வந்துட்டாலே நாக்கை போட்டு பூட்டிடணும், திண்டுக்கல் பூட்டா பூட்டிடணும். டேஸ்ட்டுக்குன்னு அலைஞ்சோம்னா ஃபிட்னஸ்க்கு நம்ம அன்ஃபிட்டு. சரிங்களா? சூப்பராக இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க. வீடுனா இப்படி இருக்கு, அதுனா இப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறது, என்னை மாதிரி ஆளுக்கு முயற்சி பண்ணுறது தடுக்கிற வேலை. அந்த மாதிரி கோமாளித்தனமான சில பேர்லாம் பண்ணுறாங்க. பொது வழிக்கு வந்துட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம சர்ச்சையில் தான் போகணும், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் 99% நண்பர்கள் மாஸ்டர் அது எப்படி மாஸ்டர், இது எப்படி மாஸ்டர் எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு 1.5 மாதத்தில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சேனல் வளர்ந்துட்டு இருக்க காரணம், இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லதில்லை, சொல்லவும் மாட்டேன். நீங்கள் எத்தனை பேர் உள்ளே வந்திருக்கீங்களோ அத்தனை பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்கள, அந்த நம்பிக்கை நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் ஏதோ ஒரு ஆசையில் உள்ளே வந்திருப்பீங்கள, அது நிச்சயமாக நிறைவேறதுக்கு என்னால் நான் எல்லா முயற்சியும் எடுக்கிறேன். அதுக்கு மேலே கடவுளும் உங்களுக்கு எனக்கும் சப்போர்ட் பண்ணுன்றதை நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப கவனமாக இருங்க. தேங்க்யூ.